வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். 347வது நாள் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, எப்பயும் போல் அந்த கட்டிப்பூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது ஒரு லாரி டிரைவர்கிட்ட வந்து லிஃப்ட்டு கேட்டேன். நம்ம தமிழ்நாடு தான். அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், கட்டிப்பூடி போகணும் அப்படின்னு. இல்லைப்பா, அது கட்டிப்பூடி இல்லைப்பா, கத்திப்பூடி அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் மேப்பில் வந்து கட்டிப்பூடின்னு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கட்டிப்பூடி தான் பேரானா? கத்திப்படியா? நான் கட்டிப்படின்னு நினச்சேன். கூகுள் மேப்பில் கட்டிப்படின்னு தான் போட்டிருக்கு. நான் நினச்சி சரி யாராச்சும் போய் கட்டி பிடிப்பாங்களான்னு நினச்சேன். நல்லா கிளியராக வந்தால் கட்டி பிடிப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து சொல்கிற வேலை வந்து நம்ம ஊர் இதில் சொல்கிறோம், கட்டிப்பிடினாக்கா தப்பாக போயிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து கத்திப்பிடி. ஆனால் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டிப்பிடின்னு தான் போட்டிருக்கு. அதோ சரி வாங்க போ சரின்ட்டு அங்கே போய் இறங்கினேன். ஒன்றும் இல்லை, நார்மலாக பில்டிங்கு எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே மொட்டை மாடியில் டியூஷன் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பழைய நினைவுகள்லாம் இருந்துச்சு. ஸ்கூல் டயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து டியூஷன் போய் கற்றுக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து திரும்ப அந்த பாஸ்டெல்லாம் எனக்கு திரும்ப வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வரும்போது என்னன்னு தெரியல, இந்த லெஃப்ட் சைடு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு கண்ணு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடு கண்ணு மட்டும் ஒரு மாதிரி ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஹீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். சடன்லியாக வந்து நம்ம குளிர்லேயே இருந்திருக்கோம், வந்து ரொம்ப வெயிலாக சடனாக சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பாதிப்பு வருதுன்றது தெரியும். அதான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்றதை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.